Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஜெகோபியன்ஸ். ஜெகோபியன்ஸ் வந்து it is an application. அதாவது வந்து இது ஜெகோபியன்ஸ் வந்து மெயினா வந்து எதுல யூஸ் பண்ணுவாங்கன்னா partial differential equation. அதாவது வந்து dou by dou x அந்த மாதிரி இதுல வந்து உங்களுக்கு வந்து ஜெகோபியன்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஜெகோபியன்ஸ் ஆக்சுவலி இந்த டாபிக் வந்து யாருக்கெல்லாம் வரனா +2 வரையும் வராது. காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் அதாவது இன்ஜினியரிங் மேத்ஸ்ல 4th சாப்டர்ல இருக்கு ஜெகோபியன்ஸ். அது புதுசா படிக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி மேக்ஸ் இப்போ பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கிறவங்களுக்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அலைட் மேக்ஸ் படிக்கிறவங்களுக்கும் ஜெகோபியன்ஸ் இருக்குது. இன்ஜினியரிங் மேக்ஸ் அதாவது ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட் செமஸ்டர் படிக்கிற பசங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ஈஸியாக நீங்கள் படிக்கிற அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் உங்கள் யூடியூப் சேனலில் வரும். அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாட் இஸ் மீன் பை ஜெகோபியன்ஸ்? ஜெகோபியன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஜெகோபியன் வந்து நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. அது என்ன எதுலாம்னா ஃபங்க்ஷனல் டிபெண்டன்ஸ், டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் வேரியன்ஸ் இன் மல்டிபிள் இன்டெகிரல்ஸ், ப்ராப்ளம்ஸ் இன் பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன். அந்த மாதிரி வந்து நம்ம ஃபங்க்ஷன் டிபெண்டன்ஸ் ஃபங்க்ஷன் வந்து ஒரே ஒரு வேரியபிள் டிபெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த வேரியபிள்ஸ் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் இது. ஓகேவா? இப்போ வந்து வாட் இஸ் மீன் பை ஜெகோபியன்? ஜெகோபியன்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஜெகோபியன்னா என்னன்னா if u and v are continuous functions. ஓகே, u and v வந்து continuous functions of two independent variables x y. இது வந்து ஃபங்க்ஷன் அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா x and y are independent variables. ஓகேவா? having first order derivative. first order derivative இருக்கும்போது நீங்க ஜெகோபியன் எப்படி எழுதுவீங்கன்னா dou u by dou x, dou u by dou y, dou v by dou x, dou v by dou y. determinant of okay, determinant of dou u by dou x, dou u by dou y, dou v by dou x and dou v by dou y. இதுதான் வந்து ஜெகோபியன் அப்படி சொல்லி இதை எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா dou u v by dou x y இல்லனா ஜெகோபியன் of u x, u by x or v by y or simply j. ஓகேவா? இதுதான் ஜெகோபியனோட ஃபார்முலா. ஓகேவா? இப்படி தான் எழுதுவாங்க. இந்த ஜெகோபியன்ஸ்க்கு வந்து ஒரு 2-3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஓகேவா? 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு ஜெகோபியன்ஸ்ல. அது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் முதல்ல பார்த்துடலாம். பார்த்துட்டு நம்ம இதை வச்சு சம்ஸ் ஒரு 2-3 சம்ஸ் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இந்த வீடியோஸ்ல வந்து நான் வந்து நிறைய டிப்ஸ் கொடுக்குறேன். நீங்க அதை மறக்காம என்ன பண்ணுங்க, அதை வந்து அப்ளை பண்ணீங்கன்னா ஜெகோபியன்ஸ் இஸ் வெரி ஈஸி சப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்பர் 1. if u and v are functions of x and y or functions fn போட்டு நான் புள்ளி வச்சேன்னா அது ஃபங்க்ஷன் அர்த்தம். ஓகேவா? functions of x, y then dou u v by dou x, y into dou x, y by dou u by dou u, dou v equal to 1. ஓகேவா? ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சு இந்த ரெசிப்ரோக்கல் எடுத்து கண்டுபிடிச்சாலுமே இல்ல இப்படி வச்சு கண்டுபிடிச்சாலுமே ரெண்டுமே என்னதான் உங்களுக்கு 1 தான் வரும் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா if u, v are functions of p, q and p, q are functions of x, y then dou u, dou v by dou of x, y can be written as dou of u, v by dou of p, q into dou of p, q by dou of x, y. ஓகேவா? ஓகே, third property என்னன்னா if u and v or if u and e are functions of two independent variables x, y
and u and v are functionally dependent. Functionally dependent அதாவது f of u comma v equal to 0 வா இருந்துச்சுனா ஃபங்க்ஷனே 0 இருந்துச்சுனா dou of u comma v by dou of x comma y is equal to 0. இது மூணு ப்ராப்பர்ட்டி தான் முக்கியமான ப்ராப்பர்ட்டி. அப்புறம் வந்து ஓகேவா, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இன்னும் 2 more variables நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி பண்றது. ஓகேவா, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. தட் இஸ் வந்து xன்ற ஒரு இது வந்து x, இப்போ நம்ம ரிவர்ஸ்ல எடுக்கிறோம். ப்ராப்பர்ட்டி நம்பர் 4 என்னன்னா x is equal to function of u comma v and y is equal to function of u comma v. Then h of x comma y is equal to இதோட காம்பினேஷன் வரும்போது f of u comma v அப்படி இருந்துச்சுன்னா then double integral over r h of x comma y dx dy, double integral dx dy ரெண்டு வரும். ஓகேவா, equal to double integral over r f of u comma v into Jacobian dou u du dv, where dx comma dy is equal to Jacobian du dv. இது எப்ப இது ஈக்குவல் சொல்றாங்கன்னா டபுள் இன்டெகிரல் அப்ளை பண்றாங்க. இந்த h of x ஈக்குவல் இல்ல, சோ இது வந்து இந்த இதுக்கு வந்து இதுதான் வேல்யூ அப்படிங்கறது சொல்றாங்க. சரியா, இஸ் தி ஜேக்கோபியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது பேர் தான் ஜேக்கோபியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்வாங்க. ஓகேவா, அதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ஃபங்க்ஷன் நீங்க எப்ப ஜேக்கோபியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றீங்க இப்படி கொண்டு வருவீங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா, இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம யூஸ் பண்ண போற ப்ராப்பர்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஜேக்கோபியன் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். எப்படி உங்களுக்கு வந்து நான் previous videosல எப்படி partial differential equation அப்படினா சொல்லிருப்பேன். அப்படியே partial differential equation சொல்லிருப்பேன். just introduction மட்டும் அத கொடுத்துட்டு நான் வேற சம்ஸ் போட போறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து u is equal to x square plus 1, v is equal to y square minus 2. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா dou of u comma v by dou of x comma y நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அதுக்கு ஃபார்முலா என்ன? dou u by dou x, dou u by dou y, dou v by dou x, dou v by dou y. ஃபர்ஸ்ட் இந்த நாலுக்கு நம்ம கண்டுபிடிச்சு அதை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அவ்வளவுதான். ஓகேவா, இது வந்து ஆக்சுவலி ஜேக்கோபியன் தான். இது இப்படியும் கொடுப்பாங்க, ஜேக்கோபியன் ரூல் சொல்லுவாங்க. ஓகேவா, ஜஸ்ட் ஓகே dou u by dou x. ஓகேவா, u வந்து வித் ரெஸ்பெக்ட் டு x மட்டும் தான் பண்ணனும், y இருந்தா அது கான்ஸ்டன்ட். ஓகேவா, இப்போ என்ன ஆகும்? x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேஷன் பண்ணா என்ன ஆகும்? 2x. 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, சோ நோ ப்ராப்ளம். dou u by dou y ஏதாவது இருக்கா? இல்ல, சோ 0. கரெக்ட்டா? இப்போ dou v by dou x பண்ணுங்க. dou v by dou x ஒண்ணுமே இல்ல, x ஓட டேர்ம் இல்ல, சோ 0 ஆயிடும். dou v by dou y பண்ணுங்க. y ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y, இத பண்ணா 0. சோ இது சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் இதுல. ஓகேவா, dou u by dou x என்னது? 2x. dou v by dou y என்னது? 0. dou v by dou x 0, இது என்னது? 2y. சோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கல இது 2x into 2a equal to 4x2. இதுதான் நமக்கு ஜேக்கோபியன். ஓகேவா, இப்போ இது நம்ம சிம்பிள் நம்பர்ல தான் மெஷர் பண்ணிட்டோம். சரி, இப்போ அடுத்து வந்து ஓகே செகண்ட் क्वेश्चन வந்து x is equal to r cos theta, y is equal to r sin theta. ஆக்சுவலி வந்து நமக்கு ஜெனரல் டேர்ம்ல வந்து u, v is a function of x, y. இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன், இங்க வந்து xy தான் ஃபங்க்ஷன், r, θன்றது தான் வேரியபிள். ஓகேவா, அப்ப எடுத்தீங்கன்னா dou of x, y divided by dou of r, θ is equal to formula dou x by dou r, dou x by dou θ, dou y by dou r, dou y by dou θ. ஓகேவா, சோ இப்போ நம்ம dou x by dou r கண்டுபிடிக்கணும். dou r கண்டுபிடிச்சது cos θன்றது இல்ல கான்ஸ்டன்ட், r டிஃபரன்ஷியேட் பண்ணா 1,
So dou x by dou theta. So r constant, cos theta differentiate பண்ணா minus sin theta. ஓகேவா? இப்போ dou y by dou r. Sin theta is the constant, r differentiate பண்ணா 1. So next dou y by dou theta. இதுல r constant, ஏன் r constant னா only with theta தான் வரணும், மற்ற எல்லாமே கான்ஸ்டன்ட்டா மாறுது. sin theta differentiate பண்ணா cos theta. ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். cos theta இதோட வேல்யூ என்னது minus r sin theta. இதோட வேல்யூ என்ன sin theta. இதோட வேல்யூ என்ன r cos theta. ஓகேவா? என்ன ஃபார்முலா cos r into cos square theta minus of minus வந்து என்னது plus r into sin square theta. r into r வெளியே காமன் எடுத்தனா cos square theta plus sin square theta எடுத்தனா r into 1. ஏனா இது trigonometric formula cos square theta plus sin square theta equal to 1. so value வந்து r. ஓகேவா? இது புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் இதோட நம்ம காம்ப்ளிகேஷனல் சம்ஸ் நிறைய இருக்கு. ஓகே, இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். அது எப்படின்னா நம்ம செகண்ட் ப்ராப்பர்ட்டி படி u is equal to 2xy, v is equal to x square minus y square, x is equal to r cos theta, y is equal to r sin theta. Find dou u comma v by dou x comma r comma theta. In second property நமக்கு dou of u comma v by dou of r comma theta is equal to என்ன ஃபார்முலா? ஃபார்முலா வரும் dou u by dou என்ன ஃபார்முலா வருது? dou of u comma v by dou of x comma y into dou of x comma y by dou of r comma theta. So first நம்ம இதையும் கண்டுபிடிக்கணும், இதையும் கண்டுபிடிக்கணும், ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளவுதான் விஷயம். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம இது dou of u comma v by dou of x comma y equal to ஃபார்முலா என்ன? dou u by dou x, dou u by dou y, dou v by dou x, dou v by dou y. இதோட வேல்யூ ஃபர்ஸ்ட் எடுப்போம். dou u by dou x என்ன வரும்? அதுல 2y is constant into 1. ஓகேவா? so dou u by dou y னா 2x is constant, y differentiate பண்ணா 1. next dou v by dou x பண்ணனா 2x அது differentiate பண்ணா 0, அது constant so differentiate பண்ணா 0 ஆயிடும். அதே மாதிரி dou v by dou y பண்ணா 2x differentiate பண்ணா x square differentiate பண்ணா 0 ஆயிடும், minus y square னா minus 2y. இதை எடுத்துட்டு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகேவா? so differentiate சப்ஸ்டிட்யூட் பண்ணா 2y 2x minus 2y கரெக்ட்டா? மல்டிப்ளை பண்ணீங்கனா minus 4y square minus 4x square. so minus 4 into x square plus y square. இது அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இத கண்டுபிடிப்போம். dou of x comma y by dou of r comma theta. அதுக்கு என்ன அர்த்தம்? dou x by dou r, dou x by dou theta, dou y by dou r, dou y by dou theta. ஓகேவா? இப்போ நம்ம அத கண்டுபிடிக்கணும்ல. dou x by dou r வந்து cos theta constant, dou r differentiate பண்ணா 1, dou x by dou theta என்ன வரும்? இதுல வந்து r constant, theta differentiate பண்ணா minus sin theta. அதே மாதிரி dou y by dou r is equal to இதுல வந்து sin theta constant, r differentiate பண்ணா 1, dou y by dou theta is equal to r வச்சுட்டு sin theta பண்ணா cos theta. இப்போ இத சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும்னா cos theta r sin minus r sin theta sin theta r cos theta. சரி, இப்போ இத இன்டர்மெண்ட் பண்ணனா r cos square theta minus of minus plus r sin square theta equal to r into cos square theta plus sin square theta. r ஓட வேல்யூ என்ன? 1. so 1 சாரி r. இது ரெண்டுத்தையும் இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அதான் நம்ம ஃபார்முலா.
ஸோ நம்ம வந்து கண்டுபிடிச்சது ரெண்டு வேல்யூ. ஸோ டோ ஆஃப் u, v is by டோ ஆஃப் r, theta is equal to வேல்யூ என்னது -4 into x square plus y square into r. இப்போ என்ன பண்ணணும், நம்ம क्वेश्चनல x கொடுத்துருக்காங்க, x ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ இது எழுதிட்டோம். இப்போ क्वेश्चनல x என்ன கொடுத்துருக்காங்க, r cos theta, y ஓட வேல்யூ r sin theta கொடுத்துருக்காங்க. கரெக்ட்டா? இப்போ நம்ம x ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். -4 into r cos theta whole square plus r sin theta the whole square. ஓகேவா? into r. So -4r into r square cos square theta plus r square sin square theta. So -4r into r square வெளியே காமன் ஆயிட்டுனா r cube ஆயிடும். cos square theta plus sin square theta is equal to இது ரெண்டு வேல்யூ 1. cos square theta plus sin square theta ஓட வேல்யூ 1. So -4 cube. இதுதான் ஆன்சர். ஓகேவா? இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? இப்போ நமக்கு இது வந்து டபுள் வேரியபிள்ஸ் கொடுக்கும்போது, இப்போ ட்ரிபிள் வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் தான் உங்களுக்கு சொல்கிறேன். u, v, w கொடுத்துருக்காங்க. வித் ஃபங்க்ஷன் x, y, z கொடுத்துருக்காங்கன்னா உங்களோட ஜெகோபியன்ஸ் வந்து டோ ஆஃப் u, v, w டிவைடட் பை டோ ஆஃப் x, y, z is equal to 3 cross 3 டிட்டர்மினன்ட் வரும். அதாவது டோ u by டோ x, டோ u by டோ y, டோ u by டோ z, dou v by dou x, dou v by dou y, dou v by dou z, dou w by dou x, dou w by dou y, dou w by dou z. இதுக்கப்புறம் இதோட டிட்டர்மினன்ட் உங்களுக்கு கண்டுபிடிக்க உங்களுக்கு தெரியும். இதுதான் ஜெகோபியன்ஸ். ஜெகோபியன்ஸ் வந்து சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அதில் அப்ளிகேஷன் செட் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதில் ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நிறைய சம்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சம்ஸ் வேணும், ஏதாவது சம்ஸ் போடணும்னு சொன்னீங்கன்னா எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோஸ் தான் நான் உங்களுக்கு போடுறேன். நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.